கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டியா? கேஸ் கொடுத்துரு ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. மருந்து சாப்பிட்றதா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லாம் மருந்து உண்டால் விரைவாக குணமாகும்ன்றது ஒண்ணு. எந்த ஒரு காரியமும் ஞாயிற்றுக்கிழமையில குரு வரையில 11 to 12 பகல் துவக்கம் பண்ணா இனிதே நடக்கும்ன்றனால இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம், பெருமாளுடைய நட்சத்திரம். திருவோணத்துக்கு எதிர்வோணம் கிடையாது. மார்கழி திங்கள் ஆண்டால் வீட்டுல எல்லாரும் தூக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஆயப்பாடியில அந்த கோபியர்கள் இருக்கும் ஆண்டால் எல்லோரையும் அழைத்து கொண்டு போய் நித்திரை எழுப்பி கண்ணனை வணங்க சொல்லுவான். கல்யாணம் நடக்கணும் போகணும். அப்பேற்பட்ட அந்த பெருமாள் அம்சமாக இருக்கும் வராகிக்கு இன்றைய தினத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய வம்சத்திலே சூரியத்திலே சூரிய கிரகண நாளிலே நாம் தீப வழிபாடு செய்கின்றோம். பிரார்த்தனைகள் பலமாக இருக்க வேண்டும். எல்லோரும் விளக்கு போடுறாங்க, நாங்களும் போய் போட்டோம்ட்டு உட்காரக்கூடாது. மானசீகமான வழிபாடு பெரிய வழிபாடு செய்ய வழிவகுக்கும். அதனால இந்த வழியில உட்காரவங்க வழி வழியா நேர்ந்திருக்கிறோம். ஏன் போய் கோயிலெல்லாம் சுற்றுறோம்னா அந்த கார்போஹைட்ரேட்டுடைய சக்தி தாவரங்கள் அதிகாலையிலே நம்மளுக்கு இறங்கி வரும். கேட்குறீங்களா கொஞ்ச நேரம் எடுத்து சொன்னாதான் உங்களுக்கு தெரியுன்ற. மார்கழி 1 அந்த அரச மரத்துல இருக்கிற இலை இருக்குது பாருங்க, அந்த நுனி, அதுதான் நம்ம தேக ஆரோக்கியத்தை கொடுக்கிற சக்தி, பவர். அதனால்தான் அதிகாலையில எங்க அரச மரத்தை சுத்த சொல்றது. அதுல அதிகாலையில 4:30 பிரம்ம முகூர்த்தமா இருக்கலாம். அந்த 6:5:56க்கும் அந்த 6:04 அதுதான் பைரவ காலம். பைரவரை வணங்கும் காலம் பைரவ முகூர்த்தம்ன்றோம். இந்த முகூர்த்தத்துக்கு எந்த தோஷமும் இல்லை. பைரவருடைய அனுகிரகம் பூரணமா கிடைக்கும். அததான் பைரவ முகூர்த்தம்ன்றோம். எப்ப 8 நிமிடம் தான் அந்த நேரமே. அதை ஷார்ப்பா பிடிப்பாங்க சித்தர்கள் வழிபாடு. அதுதான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம். ஏந்திரிங்க, எந்த ஒரு காரியமும் நம்மளை சுறுசுறுப்பாக்கிறோம். அதனால இனிவரும் காலங்களில் மார்கழி மாத பிறப்பிலும் கண்ணனுடைய அம்சமான கண்ணன் மார்கழியில் மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்றது போல மந்திரங்களில் நான் காயத்ரின்னு சொல்லி இருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அதனால இந்த இதுல ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி, திருப்பல்லாண்டு, திருப்பாவை, திருவம்பாவை இதெல்லாம் ஏன் நம்ம படிக்கிறோம்னா நாவு சுத்தமாக, நாவுக்கு இசை வணங்க, தமிழ் தூய தமிழுடன் நம் முன்னோர்கள் பாட்டன்கள் சம்பாதிச்சு வச்ச சொத்து. அதனால்தான் வேடுவலத்துல பிறந்து காளிதாசர் சமஸ்கிருதம் உத்தரகாலாமிரதம் பாட்டு எழுதியிருக்கிறார். 4000 பிரபந்தத்துல திருப்பானாழ்வார் சேரு சகதிய இருக்கிற இடத்துல இருந்து சேரும் சகதியில் இருந்து வந்து என் அமுதனை கண்ட கண்கள் மற்ற குரங்கனை காணாதே. இன்னைக்கும் இப்படிப்பட்ட வேத பாராயணம் பண்றவங்களும் அந்த பாட்டு பாடலைன்னா பெருமா கோயில்ல வைபவமே கிடையாது. அது போல சித்தர்கள் வழிபாடுல முஸ்லிம்ல இருந்து வந்தவர் யாக்கோப்பு, கிறிஸ்டின்ல இருந்து வந்தவர் ரோமா மகரிஷி. இவங்கெல்லாம் வந்து அகத்தியருடனும் 18 சித்தர்களுடனும் சேர்ந்து வராகி சக்தி வணங்கியதாக ஐதீகம். அந்த சித்தர்கள் உள்ளூர்களுக்கு தெரியப்படுத்த மந்திரங்கள் தான் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஐக்கிரிவர் அகத்தியருக்கு கூறியது, ஐக்கிரிவர் தேவர்களுக்கு சொல்லியது. சஞ்சீவி மருந்துன்ற மாரி அம்மாவுடைய சக்தி பரிபூர்ணமா கலியுகத்திலே ஒரு முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அம்மாவுடைய உத்தியோகம். ஆராய்ச்சி அப்படின்னா
யாரு? பண்டாசுரனை தன்னுடைய மந்திரத்தால யாரும் ஒரு பெண் மிருகத்தோட இருக்கணும், மனித உருவமா என்னை வதம் பண்ணாதான் இந்த உயிர் பிரியும் வேண்டி வரம் வாங்குறார். எந்த ஒரு பெண்ணும் அசிங்கமான முகத்துல கோரமான இதுல வரமாட்டாங்க. பராசக்தியானவள் பன்றி அவதாரம் எடுத்து முகத்தை மாற்றியதினாலே அவரை அழிக்க முடிந்தது. அதுவும் தேவர்கள் மனித கை கால் எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க ஹோமத்துல. தேவர்கள் இப்படிலாம் வாழ்ந்து வேண்டி வராங்கி வர வச்சாங்க. நம்ம வெளிய வழியில தீப வழிபாடு மூலியமா பஞ்சமி பஞ்சம் உன் வாழ்க்கை உன் கையில்ன்ற மாரி கையில எல்லாமே சொல்லுவான். செவ்வாமேடு, குருமேடு, சுக்கிரமேடு, சனிமேடு எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அதனால்தான் அந்த மேடு எல்லாம் நல்லா இருக்கணும்னா தீப வழிபாடுல ஒளி கொடுக்குறோம். ஒளி கொடுத்தா வழி கிடைக்கும். நிறைய பேருக்கு இங்க நல்லது நடந்திருக்குன்னு அவங்களே சொல்றாங்க. நம்பிக்கை இருக்கு, கல்யாணம் ஆகுறவங்க ஆயிருக்கு. இந்த வளர்ச்சி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்குலாம் நல்லது நடந்தனால தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இனி வரும் காலங்களில் உங்களுக்கும் நல்லதை நடக்க வருகின்ற 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் பஞ்சமி வழிபாடு. இரவு 12 மணிக்கு புது வருஷம் பிறக்கிறத பார்க்கறவங்க இங்க பார்க்கலாம். கோயில் திறந்திருக்கும், வழிபாடு நடந்துகிட்டு இருக்கும், விளக்கு பூஜை சாயங்காலமே இருக்கும். புது வருஷம் பிறக்கும் போது அம்மாவை பார்த்து வணங்குறவங்க இங்க வந்துடலாம். இந்த வருடம் திறந்தே இருக்கும். புது வருஷம் அம்மாவுக்கு வழிகாட்டி விட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆரம்பிக்கலாங்களா? நீங்க தீபாவளி பார்த்துட்டீங்களா? சப்த கன்னி மாதா சர்வேஸ்வரி லோகமா அந்த வழி விட்டு அந்த வர ஜனங்களுக்கு கன்னி மாதா சர்வேஸ்வரி லோகமாதா அகிலம் எல்லாம் காத்து வழி எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் ஆதிபராசக்தியானவர் பல ரூபங்களிலே அருவமாகவும் அச்ச அவதாரமாகவும் அவதாரம் எடுத்து கன்னியாக 9 பேர், அதுல கீழுலகம் 7 மேலுலகம் 7ன்ற மாரி சப்தமா வச்சு உள்ளார 7 பேர் இருக்கிறாங்க. பிராமி பிரம்மாவுடைய முழு அம்சமாக கல்விக்கும், மகேஸ்வரி சந்திரதோஷம் நீக்கிறதுக்கும், கௌமாரி வண்டி வாகனங்கள் வீடு வாகனங்கள் சிறப்புடன் நடக்கவோ குழந்தை பாக்கியம் கிடைக்கவோ கௌமாரியும், வைஷ்ணவி நாராயணன் சங்கு சக்கரதாரியாக யமதர்மா எதிர்க்க இருக்கிறார். அஷ்டத்துக்கு பாலகர்கள் உள்ள ஒரே கோயில் நம்ம கோயில். இவங்க நீர்நிலைகள் உள்ள இடத்துலதான் இருப்பாங்க. அதுக்குதான் இங்க போறோம். அடுத்தது நாராயணன் ரூபத்திலே வைஷ்ணவியாக இருந்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்க வழி செய்து கொண்டிருக்கிறார்கள், அருள் பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். வாராகி 5 பஞ்சமி தண்டனி என்று எல்லாம் சொல்லும் நாம் வாராகி ஏற்கலப்ப வைத்து உழவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பூமாதேவி. அதனால்தான் இந்த பூமாதேவியை கீழே கல்புரம் ஏற்றக்கூடாது. சில ஹின்ஸ்லாம் நான் சொல்றேன். கொஞ்சம் கோயில் வளர்ச்சி ஆகும்போது இந்த ஊதுவத்தியை சாமி முன்னாடி சொருவி வைக்கிறீங்க. அது மருந்து வச்சிருக்கு, அது பேத்துட்டு வருது. இப்ப எல்லாம் வச்சு அழுத்தி இருக்கிறோம். நல்லா அழகா மட்டமா இருக்குது. சாமி அலங்காரமா இருக்கும்போது அது நெத்தியில இருக்கிற குங்குமத்தை எடுத்து வைக்கக்கூடாது. வேணும்னா இங்க நிறைய இருக்குது, நாங்க தரோம். அது அலங்காரமா அடுத்தவங்க பாக்குறதுக்கு தான். குங்குமத்தை எடுத்துட்டா ஓன்னு இருக்கும், நாங்க வைக்கலான்றது தான் வருது. அதனால சாமி மேல கை வச்சு குங்குமம் எடுக்கிறது இதெல்லாம் தொட வேணாம். ஊதுவத்தி சொல்ல வேணாம். முடிஞ்சா பொது இடத்துல டப்பா இருக்குது, மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க, அதுல கிழக்கு பக்கம் இருக்கிறாங்க. கணவன் மனைவி மேம்பட கலஸ்தர தோஷம் நீக்கிறதுக்காக அம்மா 6வதா இருக்காங்க. இந்த எண்ணிக்கையும் இதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்துகிட்டே இருக்கும். 7 சாமுண்டி காளியுடைய அம்சம் அம்மா காளி. அனைத்து செல்வங்களும் கிடைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அவ கொடுப்பான். அதனால்தான் அவங்க மறைவா இருக்கிறவங்க. போர்படை தளபதியாக சேனாதிபதியாக வாராகியை தான் அனுப்புவாங்க இந்த 7 பேர்.
ஆரம்பிக்கலாங்களா? மனமாற எந்த பிரார்த்தனைகள் எதற்காக வந்தீர்களோ ஒண்ணு ஒண்ணா வைங்க. சாமி இங்கே தான் இருக்குது. ஒரு பிரார்த்தனைன்னா ஒரு சங்கல்பம், இந்த வைராக்கியம், இது நடந்தே ஆகணும்னு நினைக்கணும். நான் போன வேலைக்கு போட்டேன் கூடாது, நடக்கலன்ற வார்த்தையே வரக்கூடாது, நடக்கணுன்ற வார்த்தை வரும். ஒப்படைச்சிட்டு அம்மா கிட்ட இனிமேட்டு எதுவுமே இல்லை, இது முடிவு அங்கதான்ட்டு போகும். ஆப்போசிட் வார்த்தை வரவே கூடாது. நான் அதை தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். நடக்கலன்ற வார்த்தை இல்லைன்றதே சொல்லக்கூடாது. வீட்டுல கொஞ்சமா இருக்குது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது. அதனால இனி வரும் காலங்களில் இது போல் இல்லாமல் நாம் இருக்குது நடக்கும் அப்படின்ற மனோதைரியத்தோட நாம் இங்கு இருக்க வேண்டும். இறைவனை வணங்க வேண்டும், இறைவியை வணங்க வேண்டும். அப்படியே கொட்டு போட்டுக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னோபவ சாந்தக ஆனமுகத்தினை இந்தி நீளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தினை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போற்றின்றேனே. ஓம் தத்விஷாய் திக வக்கரவந்தாய தீமகி தந்தோ தந்திக பிரஜோதயாத். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌகம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானிய சுவாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌகம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானிய சுவாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌகம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானிய சுவாஹா. நம்முடைய குரு பிரம்மாவை நினைத்து குருவை வணங்கி இல்லங்கள்ல கணவன்மார்கள் காயத்ரி மந்திரம் ஜபம் செய்வோம். மனைவிமார்கள் கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் செய்தால் அந்த இல்லம் சிறப்பாக இருக்கும் என்பது ஆன்மீகத்துடைய தொடர்பு. ஆகையாலே இனி வரும் காலங்களில் கிருஷ்ண மந்திரம் ஜபம் செய்யுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆரம்பிக்கலாங்களா? விநாயகரை இடையூறு எதுவும் ஏற்படாத வண்ணம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அழ்வார் எம்பெருமானார் ஈவர் திருவடிகளே சரணம். 18 சித்தர்கள் திருவடிகள் சரணம். முனிவர்கள் திருவடிகள் சரணம். அஷ்டதிக்கு பாலர்கள் ஓம் இந்திர தேவே நமக, ஓம் அக்னி தேவே நமக, ஓம் யம தேவே நமக, ஓம் நிருதி தேவே நமக, ஓம் வருண தேவே நமக, ஓம் வாயு தேவே நமக, ஓம் குபேர தேவே நமக, ஓம் ஈசானிய தேவே நமக. அஷ்டதிக்கு பாலகர்கள் குருபியோ நமக. ஓம் ப்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகுவே கேதவே நமக. தாய் தந்தர்களை நினைத்துக்கோங்க. குடும்பத்தில் உள்ள மூதாதையர்களை நினைத்து கொண்டு குருவை வணங்கி இந்த பூஜை செய்கிறோம். வராகி தேவியே, நான் ஏற்றி வைத்திருக்கும் பஞ்சமி தீப வழிபாட்டிலே பிரசன்னமாகி எங்களுடைய கவலைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்து எப்போதும் எங்களுடன் துணை இருந்து அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே பராசக்தி, வாராகி, பஞ்சமி, தண்டனி, சிவாலியே, மந்திர சேனாதிபதியே, மந்திர வாசினியே, எப்போதும் எங்களுடன் துணை இருந்து அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே மண்கண்ட வெண்குடை கீழாக ஏற்பட்ட மன்னரும் வெண்
பண்கண்டன விற்பனிய செவ்வாய் படைப்போன் முதலாம் இன்கண்ட தெய்வம் தலகோடி உண்டெனினும் விளம்பின உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகல்லா இல்லியே. ஓம் குண்டலினி சோவாசினி சந்தமுண்ட விநாசினி பண்டிதர்ஷிய மனோன்மணி வாராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்ட காம பிரதாயினி வாராகி நமஸ்துதே முசலம் கரவாலம் ச ஏடகம் கத்தீசலம் கணரர் சதுர்பீர் வாராகி ஏஆகா லக்னச்சவி. ஓம் வாராகி நமக. ஓம் குரும் ஷாம் வாராகி கன்னிகாயே நமக. ஓம் श्यामलाये विद्महे अलहस्ताये धीमहि तन्नो वारागी प्रचोदयात्. नायकी नान्मुखी नारायणी कै नलिंज पंच सायगी साम्बवी संगरी सामலை சாதி நச்சு வாயாகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்றாயகி யாதி உடையாள் சரண் அரண் நமக்கே. மூல மந்திரம் ஓம் ஐ ஸ்ரீ ஐ க்ளௌம் ஐ வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக. ஐம் க்ளௌம் ஐம் சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாச்சித்த சக்ஷிர்முகரி ஜிஹ்வா கம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் அயம் க்ளௌம் ஐம் இட்டக 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 டட டடக கும்பட் ஸ்வாகா த்ரீ ஐம் க்ளௌம் ஐம் ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகே வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக. ஐம் க்ளௌம் ஐம் சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாச்சித்த சகுர்முகதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் ஐம் இட்டக 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 டட டடக கும்பட் ஸ்வாகா. ஓம் லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவி பாதுகாப்பியாம் ஸ்வாகா. ஓம்
ஆம் கிரீம் குரோம் ஏகி ஏகி பரமேஸ்வரி ஸ்வாஹா ஓம் கிரீம் நமோ வாராகி ஓரே சொப்னம் இட்டக இட்டக ஸ்வாஹா ஓம் பஞ்சமி சர்வசித்தி மாதா மம கிரகமே தன சம்விருத்தி தேகி தேகி நமக இருளை கோமளம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்களும் உருமணி நீலம் கை மோதகம் நகம் கூர்வயிரம் திருநகை முத்துக்கணிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே ஏ பிரம்மணி தாங்கள் என் மேற்புறத்தையும் ரசிக்க வேண்டும். ஏ வைத்திரி தாங்கள் என் கீழ்ப்புறத்தையும் ஈசான கோணம் அக்னி நித்ரு வாயு கோணத்தையும் ஏ அமலே தாங்கள் நெற்றி கட்டையையும் உமாதேவி புருவத்தையும் கிரிலோசரின் மனைவி நேத்திரங்களையும் கிரிஜா நாசியையும் ஜெயா மேலுதட்டையும் விஜயா கீழுதட்டையும் சுருதீஸ்வனா இரண்டு காதுகளையும் ஸ்ரீதேவி பற்களையும் சண்டிகாதேவி கன்னங்களையும் வாணி நாக்கையும் ஜெயமங்களா முகவாயையும் காத்தியாயினி முகத்தையும் நீலகண்டி கண்டத்தையும் வாராகி கழுத்தையும் பூர்வசக்தி தோள்களையும் ஐந்திரி புஜத்தையும் பத்மா கைத்தளத்தையும் விஜயா கை விரல்களையும் விரஜா நகங்களையும் சூர்யா சக்தி கை இடுக்குகளையும் கலசரி வச்ச கலத்தையும் தரித்ரி இதயத்தையும் கனாசாக்னி வயிற்றையும் ரட்சிக்கட்டும். ஜெகதீஸ்வரி உதர மடிப்பையும் போகத் நாபியையும் அஜாதேவி திருஷ்டத்தையும் விகடாதேவி கடி பிரதேசத்தையும் பத்மாதேவி நிதம்பத்தையும் குகரணி குகயத்தையும் அபாயகந்திரி வாயுஸ்தானத்தையும் விதுலா துடைகளையும் லலிதா மூட்டுகளையும் ஜெயாதேவி அடித்தொடைகளையும் சூடோதர தேவி குடிக்கால்களையும் ரசதர சராதேவி பாதங்களையும் உத்ரா கால் விரல்களையும் சாந்திரி நகங்களையும் தலவாகினி உள்ளங்கால்களையும் லட்சுமி தேவி எங்கள் கிரகங்களையும் சேமகரி நாங்கள் இருக்கும் இடத்தையும் பிரியகரி புத்திரர்களையும் சனாகரி ஆயிலையும் மகாதேவி கீர்த்தியையும் ரட்சிக்கட்டும். தனுப்பரி தர்மத்தையும் குலதேவி குலத்தையும் சர்வாணி யுத்தத்தில் ரட்சிக்கட்டும். சத்கதி பிராதா சத்கதியையும் ரட்சிக்கட்டும். எப்போதும் துர்காதேவி காக்கட்டும். மண்டை ஓட்டும் மாலை அணிந்து மகத்தான பூத பிசாசுகள் ஆர்ப்பரிக்க உடலை மீது ஏறி நின்றாடும் உடலுடையே எத்திசையிலும் என் எதிரிகள் நடுநடுங்க நித்தம் துணையிருந்து நிம்மதியை தந்திடுவாய். வாராகி என்று அழைத்திட
வந்து நிற்பாய். மாறாத தெய்வமே, மாலையிட்டு போற்றுகின்றேன். எதிரிகளின் குடலை பிடுங்கி குச்சி சாய்க்கிடுவாய். ஓம் ஆம் ஓம் வாயி நமக. மசி மசி நசி நசி மாதாவே வருவாய். வேண்டியவாறு தந்து வினைகளை தீர்த்தருள வேதாந்த நாயகியே. ஒரு கையில் கபாலம், மறு கையில் மந்திரா கலசம். திருமகளே, நீதான் கிரம்பும் கரியும் கொண்டு வந்து தந்து குணமுடன் ஆதரிப்பாய். ஓம் ஓம் சுவாகா, ஓம் ஓம் சுவாகா. காயத்ரி மந்திரம் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது அஷ்டோத்திர நாமாவளி. ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவே நமக. ஓம் தண்டநாதாய நமக. ஓம் சங்கேதா நமக. ஓம் சமயேஸ்வரியே நமக. ஓம் சமய சங்கேதா நமக. ஓம் வாராகியே நமக. ஓம் போத்ரிணியே நமக. ஓம் சிவாயே நமக. ஓம் வார்த்தாலியே நமக. ஓம் மகா சேனா நமக. ஓம் மர்கிணி நமக. ஓம் ஆஞ்ஞா சக்ரேஸ்வரியே நமக. ஓம் சங்கீத யோகினியே நமக. ஓம் சியாமலா நமக. ஓம் மந்திரி நாயகா நமக. ஓம் மந்திரினி நமக. ஓம் சஜிவே சாணி நமக. ஓம் பிரதா தேசியே நமக. ஓம் சுபப்பிரியா நமக. ஓம் வீணாவதி நமக. ஓம் வைணிகி நமக. ஓம் புத்திரணி நமக. ஓம் பிரியக பிரியா நமக. ஓம் ஸ்ரீப பிரியா நமக. ஓம் கதம்பேசியே நமக. ஓம் கதம்பவ நிவாசினி நமக. ஓம் சதா மதா நமக. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பிடாரி முக்மியம்மா சப்தகன்னி மாதாவில் குடியிருக்கும் வாராகிக்கு அஷ்டோத்திர நாமாவளி பூஜா சமர்ப்பயாமி. ஓம் வராகி போற்றி. ஓம் சம்பத்கரணியே போற்றி. ஓம் சக்தியே போற்றி. ஓம் பகை நீக்கியே போற்றி. ஓம் சத்திய ஞாமே போற்றி. ஓம் துயர் துடைப்பாயே போற்றி. ஓம் சகாயமே போற்றி. ஓம் தேஜஸ்வினியே போற்றி. ஓம் புத்தியே போற்றி. ஓம் காம நாசினியே போற்றி. ஓம் வித்ருவமே போற்றி. ஓம் யகாதேவியே போற்றி. ஓம் சித்தாந்தியே போற்றி. ஓம் மோட்ச தேவியே போற்றி. ஓம் நாதாந்தியே போற்றி. ஓம் நானா ஈப்பாய் போற்றி. ஓம் வேதாந்தி போற்றி. ஓம் ஞான வாரிதியே போற்றி. ஓம் சின்னம்மையா போற்றி. ஓம் தேனானாய் போற்றி. ஓம் ஜெய ஜோதியே போற்றி. ஓம் திகட்டாதிருப்பாய் போற்றி. ஓம் ஜெகஜனனி போற்றி. ஓம் தேவகணமே போற்றி. ஓம் புஷ்பமே போற்றி. ஓம் மதிவதினி போற்றி. ஓம் மனோநாசினியே போற்றி. ஓம் கலை ஞானமே போற்றி. ஓம் சமத்துவமே போற்றி. ஓம் கோலாகலமே போற்றி. ஓம் குதிரை வாகினியே போற்றி. ஓம் பன்றி முகத்தாய் போற்றி. ஓம் ஆதி வராகி போற்றி. ஓம் அநாத ரட்சகியே போற்றி. ஓம் ஆதாரம் ஆவார் போற்றி. ஓம் சர்வ ஜனனி போற்றி. ஓம் ஆதார அழித்தாய் போற்றி. ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி. ஓம் தேவிக்கு உதவினாய் போற்றி. ஓம் காமாட்சியே போற்றி. ஓம் தேவர்க்கும் தேவி போற்றி.
ஓம் ஜுவாலாமுகி போற்றி. ஓம் பிரபஞ்ச ரூபியே போற்றி. ஓம் முக்கால ஞானியே போற்றி. ஓம் மாணிக்க வீணோ போற்றி. ஓம் சர்வ குணாதி போற்றி. ஓம் மரகத மணியே போற்றி. ஓம் ஆத்ம வயமே போற்றி. ஓம் மாதங்கியே போற்றி. ஓம் ஆனந்த அனந்தமே போற்றி. ஓம் சியாமலியே போற்றி. ஓம் நேயமே போற்றி. ஓம் வாக்வராகி போற்றி. ஓம் வேத ஞானமே போற்றி. ஓம் ஞானக்கேணியே போற்றி. ஓம் அகந்தை அழிப்பாய் போற்றி. ஓம் புஷ்பபாணியே போற்றி. ஓம் பஞ்சமியே போற்றி. ஓம் தண்டனியே போற்றி. ஓம் சிவாலியே போற்றி. ஓம் அறிவளிப்பாய் போற்றி. ஓம் சிவந்த ரூபி போற்றி. ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி. ஓம் மதனூர் சவயமே போற்றி. ஓம் அண்ட பேரண்டமே போற்றி. ஓம் ஆத்ம வித்தியே போற்றி. ஓம் கலை உள்ளமே போற்றி. ஓம் சமய சரவியே போற்றி. ஓம் ஆன்ம ஞானமே போற்றி. ஓம் சங்கீதவாணி போற்றி. ஓம் சாட்சியே போற்றி. ஓம் கோலை நிறமே போற்றி. ஓம் சொப்ன வராகி போற்றி. ஓம் கோலை நிறமே போற்றி. ஓம் சமுத்திர நாயகியே போற்றி. உலகில் தரித்தாய் போற்றி. ஓம் மரணம் அழித்தாய் போற்றி. ஓம் குருதிய வாகினியே போற்றி. ஓம் விமாசன தேவியே போற்றி. ஓம் நாத நாமத்திரியே போற்றி. ஓம் உருகும் கோடியே போற்றி. ஓம் உருக்கும் மோகனியே போற்றி. ஓம் உயிரின் உயிரே போற்றி. ஓம் உறவின் ஊற்றே போற்றி. ஓம் உறவின் ஊற்றே போற்றி. ஓம் உலகம் மானாய் போற்றி. ஓம் வித்யா தேவி போற்றி. ஓம் சித்த வாகினியே போற்றி. ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி. ஓம் இளைய மாவாய் போற்றி. ஓம் கல்யாணி போற்றி. ஓம் பரஞ்சோதி போற்றி. ஓம் பரபிரம்மி போற்றி. ஓம் பிரகாச ஜோதியே போற்றி. ஓம் யோன காந்தி போற்றி. ஓம் மௌன தவமே போற்றி. ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி. ஓம் நவரத்ன மாளிகா போற்றி. ஓம் துக்க நாசினி போற்றி. ஓம் குண்டலனி போற்றி. ஓம் கோலை மேனியே போற்றி. ஓம் வீணை உலையே போற்றி. ஓம் வெற்றி முகமே போற்றி. ஓம் சூரியனை அழிப்பாய் போற்றி. ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி. ஓம் சகலம் அறிவாய் போற்றி. ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி. ஓம் நோயுற்ற வாழ்வழிப்பாய் போற்றி. ஓம் நோன்புக்கு வருவாய் போற்றி. ஓம் வராகி பதமே போற்றி போற்றி. அப்படியே தூபத்தில் இருக்கிறேன். சுபம் கரோதி ஆரோக்கியம் கல்யாணம் தன சம்பதா மம முக்தி பிரகாசாய தீபம் ஜோதி நமஸ்துதே. ஓம் சரஸ்வதி. ஓம் சரஸ்வதி. ஓம் சரஸ்வதி. ஓம் லட்சுமி. ஓம் லட்சுமி. ஓம் லட்சுமி. ஓம் துர்கா தேவி. ஓம் துர்கா தேவி. ஓம் துர்கா தேவி. ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக. ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக. ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக. எல்லோரும் விஷ்ணு வம்சம்னால பெருமாளையும் இன்னைக்கு வணங்கணும். மார்கழி 1. ஓம் கேசவாய நமோ. ஸ்ரீயை நமோ. நாராயணாய நமோ. அமிர்தபவாய நமோ. மாதவாய நமோ. கமலாய நமோ. கோவிந்தாய நமோ.
சோபினியே நமவோம் விஷ்ணுவே நமவோம் விஷ்ணு பத்னியே நமவோம் மதுசூதனாய நமவோம் வைஷ்ணவியே நமவோம் திருவிக்கிராய நமவோம் வாராரோகாய நமவோம் வாமன்னாய நமவோம் ஹரி வல்லவாய நமவோம் ஸ்ரீதராய நமவோம் சாரங்கிணியே நமவோம் ரிஷிகேஷாய நமவோம் தேவதேவியே நமவோம் பத்மநாபாய நமவோம் மகாலட்சுமியே நமவோம் தாமோதராய நமவோம் லோகசுந்தரியே நமவோம் திருமார்பில் குருற்றுக்கும் திருவலச்செல்வி குருமகளே ஒரு நாளும் குறைவில்லா மங்களங்களை திருவாழ்வு வாழ்வழிப்பாய் தாயே. ஓம் மகாதேவஸ்ய வித்மஹே விஷ்ணுபத்னி சத்தியமஹே தன்னோ மகாலட்சுமி பிரச்சோதயாத். दीपीडे सुरपूजिते चंग चक्रादास्ते மகாலட்சுமி நமஸ்துதே. மகாலட்சுமியை நல்லா வேண்டிக்கோங்க. மார்கழியில் கண்ணன் வந்தா மகாலட்சுமியே வந்த மாரி அப்படியே தூபத்தை காட்டி 12 முறை நமஸ்காரம் பண்ணிட்டு வாழலையில கை வைங்க. அப்படியே வஸ்திரம் சமர்ப்பயாமி, பச்சரிசியில கை வைங்க. ஆபரணம் சமர்ப்பயாமி, அப்படியே பொட்டு வச்ச மாதிரி கந்தகம் சமர்ப்பயாமி. அப்படியே பஞ்சமி தீபத்துல தீபம் சமர்ப்பயாமி. கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி. தாம்பூலம் சமர்ப்பயாமி. புஷ்பாஞ்சலம் சமர்ப்பயாமி. 2 வாழைப்பழம் இருக்கு, கை வச்சு நெய்வேத்தியம் சமர்ப்பயாமி. இல்லாண்ட மூர்த்தி பிரம்மாண்ட நாயகி தாரி முத்தியம்மா சப்தகன்னி மாதாவில் குடியிருக்கும் வராகிக்கு வளர்பிறை பஞ்சமி தீப வழிபாடு சமர்ப்பயாமி. இந்த லைன்ல இருக்கிறவங்க போய் சாமி சேவிச்சுட்டு பட்டுன்னு வெளிவாங்க. நான் கல்பனை